அன்பார்ந்த பெரியோர்களே, விடுதலை வாசகர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை நாளேடு நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பது போல் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு. அதில் இன்றைய சிறப்பு செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் நம்முடைய திராவிடர் கழகத்தின் தலைவர், விடுதலை நாளேட்டினுடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு முக்கியமான கட்டுரையை தலைப்பு கட்டுரையாக முதல் பக்கத்திலே சிறப்பாக எழுதி விடுதலை உங்கள் கவனத்தை ஈர்க்கிறது. அந்த கட்டுரையினுடைய மைய நோக்கமே கரூர் மாவட்டத்தில் தோகமலை ஒன்றியத்திற்கு அருகமைந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் சமையல் பணியாளராக அருந்ததி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பணியாற்றுகிறார். அப்படிப்பட்ட அந்த பெண் பணியாற்றுவதால் அதை ஒரு சில பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அருந்ததி சமூகத்தைச் சேர்ந்தவர் சமைப்பதற்கு எதிர்ப்பை காட்டியவுடன் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரும் உடன்பட்டிருக்கிறார். உடனடியாக அவர் பணியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி தந்தை பெரியார் மண்ணில் திராவிட இயக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடைபெறும் இந்த மாநிலத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சவாலாக இருப்பதாக கருதப்பட வேண்டியதுதான். ஏனென்றால் சட்டப்படியும் அரசியல் சட்டப்படியும் ஆளுகின்ற ஆட்சியினுடைய திட்டப்படியும் மிகச்சிறப்பாக ஜாதி ஒழிக்கப்பட வேண்டியது ஒன்று. அப்படிப்பட்ட அந்த ஜாதி உணர்வோடு அருந்ததி சமூகத்தைச் சேர்ந்தவரை இன்றைக்கு பெரிய அளவிற்கு பணியிலிருந்து தூக்குகின்ற ஒரு நிலை என்று சொன்னால், நம்முடைய தந்தை பெரியார் தந்த இயக்கத்தை பெரியார் அவர்களுக்கு பிறகு வழிநடத்தக்கூடிய நம்முடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் ஒரு கடுமையாக தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஆணவ படுகொலைக்கு எதிர்த்து அரசு செயல்பட வேண்டும் என சொன்னவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக ஆணவ படுகொலையை அதை எதிர்க்கக்கூடிய, அதை தடுக்கக்கூடிய வகையிலே கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதை போலவே அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக வேண்டுமென தந்தை பெரியார் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், அவரை தொடர்ந்து இன்றைய தமிழ்நாட்டில் முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி புயல் வேக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பெண்களை கூட ஓதுவாராக கோயில்களிலே நியமித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பள்ளிக்கூடத்திலே அனைவரும் சமமாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற தத்துவத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி நிறுவனங்களிலே தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொன்னால் ஏற்க முடியாது என எடுத்து சொல்லி தமிழ்நாடு அரசு மிக வேகமாக புயல் வேகத்திலே பணியை முடுக்கிவிடப்பட வேண்டும், எப்போதும் விழிப்போடு இருப்பதுதான் விடுதலைக்கான விலை என ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தந்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு முதல்வர் மிக வேகமாக நடவடிக்கை எடுப்பார். நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது போன்ற நிலை இனிமேல் தமிழ்நாட்டின் எந்த கல்விக்கூடத்திலும் எந்த ஒரு நிலையிலும் தலை தூக்கக்கூடாது என்கின்ற அளவிற்கு அந்த நடவடிக்கை இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மையப்பொருளில்தான் இந்த அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் விடுதலை நாளேட்டில் இன்னும் ஒரு மிகச் சிறப்பான தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. அந்த தலையங்கத்தினுடைய மைய நோக்கமே தமிழ்நாட்டினுடைய நூலக இயக்கம். நாடு விடுதலை பெற்ற 1947 ஆகஸ்ட் 15 பிறகு 1948 ஆண்டு நூலகச் சட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் முதலாக கொண்டு வரப்பட்டது. அந்த நூலகச் சட்டம் கொண்டு வரப்பட்டதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மிக பிரமாண்டமான நூலகங்கள், அண்ணா நூற்றாண்டு நூலகம், கோவையில் தந்தை பெரியார் பெயரில் மாபெரும் நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில், சேலம் பாரதிதாசன் நினைவு நூலகம், திருநெல்வேலியில் காயிதே மில்லத் நினைவு நூலகம்,
இப்படிப்பட்ட நூலகங்களை நம்முடைய தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் ஆட்சி மிக வேகமாக புதிய புதிய நூலகங்களை உருவாக்கி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அறிவுசார் மையங்களாக பல உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவைகள் மூலமாக டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், அதற்கான பல்வேறு வகையான அமைப்புகள், நிறுவனங்கள் உருவாகி கணினித்துறையிலே ஐடி என சொல்லக்கூடிய மிக சிறப்பான கணினி வழி கல்வியிலே படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் தங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள, மேலும் கணினி வழியிலே படிக்க, பொருளிட்ட வேலைவாய்ப்பை தருவதற்காக டிஜிட்டல் என்கின்ற அந்த உலகம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பிரகாசமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவிற்கு அறிவு திருவிழா என்கின்ற பெயரிலே மிகச்சிறப்பாக நூலகங்களுடைய சிறப்புகளை மையப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் மிகச்சிறப்பாக நாட்டில் நடத்தி காட்டியிருக்கிறார். எங்கு நோக்கிலும் புத்தக கண்காட்சி அரசு சார்பில் நடைபெறுகிறது. பல்வேறு தனியார் நிறுவனங்கள் நடத்துகிறது. திராவிடர் கழகத்தின் சார்பில் புத்தக திருவிழா என்கின்ற அந்த சிறப்பை பல்லாண்டு காலமாக நடத்தி வருகிறோம். திராவிட இயக்கத்தினுடைய அடிநாளிலிருந்து வாசக சாலை என அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு படிப்பகங்களாக தந்தை பெரியார் பெயரில், அதேபோல் பல்வேறு பெருமக்கள் பெயரிலே கிராமங்கள் தோறும் படிப்பகங்கள் இயங்கி வருகிறது. ஒரு குறிப்பு செய்தியாக சொல்ல வேண்டுமானால், திராவிட இயக்கம் 257 இதழ்களை திராவிட இயக்க கொள்கை பரவலுக்காக நடத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி உலகின் மிக பிரமாண்டமான செய்தி. இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய மாநிலமாக, குக்கிராமங்கள் தோறும் மிகச்சிறப்பாக நூலகங்களை இயக்கி வரக்கூடிய மாநிலமாக, நம்பர் 1 ஸ்டேட் என தமிழ்நாடு இந்தியாவில் நூலகத்துறையிலும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட் என இருக்கிறது என்று சொன்னால், அதேபோல் வைக்கத்திலே மிகச்சிறப்பாக தந்தை பெரியாருக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டதில் அந்த நினைவிடத்திலும் ஒரு நூலகம் இருக்கிறது. 2 மாநில அரசு இணைந்து அதை உருவாக்கி இருக்கிறது. எனவே நூலகத்தில் ஒரு புரட்சி, நூலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு எழுச்சியை உருவாக்குகின்ற தந்தை பெரியார் வழியில் திராவிட இயக்கத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை பாராட்டுக்குரியது என்கின்ற அந்த தமிழ்நாட்டினுடைய நூலக இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றிய தலையங்கம் அனைவரும் படித்து கருத்துக்களை உள்வாங்கி வாசக சாலையை, படிப்பகங்களை மேலும் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. அதேபோல் நாளைய தினம் மிகச்சிறப்பாக 2026ஆம் ஆண்டு பிறக்கிறது, புத்தாண்டு. எனவே அந்த புத்தாண்டுக்குரிய சிறப்பில் நம்முடைய திராவிடர் கழக தலைவர் அவர்கள் புத்தாண்டு செய்தியை, புத்தாண்டு வாழ்த்துக்களை சிறப்பாக தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய வாழ்த்தில் மிக அருமையாக மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதிக்கு சவாலாக அமைந்த 2025 போல் இல்லாமல் 2026ஆம் ஆண்டு மானுட நேயம், சமூக நீதி, பகுத்தறிவு, சுயமரியாதை, பொலிவு ஓங்கும் புத்தாண்டாக அமையட்டும் என சிறப்பான வாழ்த்து செய்தியை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 2026இல் நாம் மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம் என்கின்ற ஒரு இனிப்பான செய்தியை, புத்தாண்டினுடைய தொடக்கத்திலேயே ஒரு வெற்றிகரமான செய்தியை தந்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு வெற்றி தரும் ஆண்டு, மீண்டும் வெற்றியை தரும் ஆண்டு, திராவிட தத்துவம் மிகச்சிறப்பாக வளர்வதற்காக பயன்படக்கூடிய ஆண்டாக அமையட்டும். திராவிட இயக்க கொள்கை மேலும் மேலும் வளரட்டும். நன்றி, வணக்கம்.